வணக்கம் நண்பர்களே. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் நாம் ஒரு முக்கியமான கான்செப்டை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கான்செப்ட் மிடில் பவர். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் சில நாடுகளை நாம் மிடில் பவர்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இதற்கான காரணம் என்ன? அது இல்லாமல் மிடில் பவர் கோலிஷன் அப்படின்னு இன்னொரு கான்செப்டும் இருக்குது. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் சிலபஸில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் இந்த ரெண்டு டாபிக்ஸும் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். சரி, மிடில் பவர் கோலிஷன், இந்த ரெண்டையும் நான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல மிடில் பவர் கான்செப்டை நம்ம பார்ப்போம். மிடில் பவர் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் இன்னும் ரெண்டு டேர்ம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒன்று கிரேட் பவர், இன்னொன்று சூப்பர் பவர். உலக நாடுகளை நாம் 3 இம்பார்ட்டன்ட் கேட்டகரிஸாக டிவைட் பண்ணலாம். எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் அடிப்படையில், அதாவது அதிகாரம், சக்தி, இந்த அடிப்படையில் 3 கேட்டகரிஸாக டிவைட் பண்ணுறோம். டாப் மோஸ்ட் கேட்டகரி சூப்பர் பவர், செகண்ட் கேட்டகரி கிரேட் பவர், தேர்ட் கேட்டகரி மிடில் பவர். இந்த கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு அஃபிஷியலாக க்ரைட்டீரியா கிடையாது, நம்ம சப்ஜெக்டிவாக தான் நாம் கிளாஸிஃபை பண்ணுறோம். சரி, முதல் கேட்டகரி சூப்பர் பவர். இந்த சூப்பர் பவர் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய வல்லரசு நாடு. இந்த சூப்பர் பவராக இருக்கிறதுக்கு ஒரு சில முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன், அந்த நாடு எக்கனாமிக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதாவது பொருளாதார அடிப்படையில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாடாக இருக்கும். ரெண்டாவது, மிலிட்ரி வைஸ் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதாவது பாதுகாப்பு, ஆயுதம், இந்த செக்டர்லையும் அந்த நாடு ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கணும். மூன்றாவது, உலகத்தில் பல ரீஜன்ஸில் அது இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிற மாதிரி இருக்கணும், அதாவது தன்னுடைய எல்லையை தாண்டி பல கண்டங்களில் பல இடத்துல அதனுடைய ஆதிக்கத்தை அது செலுத்துகிற மாதிரி இருக்கணும். நான்காவது, சாஃப்ட் பவர் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கணும். சாஃப்ட் பவர் பற்றி தனியாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். சாஃப்ட் பவர் அப்படின்றது ஒரு நாடு மற்ற நாடுகளோடு ஒரு நட்பு ரீதியாக செயல்படும், இதுக்கு சில விஷயங்களை அது யூஸ் பண்ணும். இதுதான் சாஃப்ட் பவர்னு சொல்கிறோம். கல்ச்சர், லாங்குவேஜ், ரிலீஜன், ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ், எஜுகேஷன், டூரிசம், இதெல்லாம் சாஃப்ட் பவராக ஒரு நாடு யூஸ் பண்ணும். ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸையும் ஒரு நாடு சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா நாம் அதை சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொல்கிறது போல் இதுக்கு அஃபிஷியல் க்ரைட்டீரியாவில் சப்ஜெக்டிவாக நாமே இதை ஐடென்டிஃபை பண்ணோம். தற்போதைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் பவர் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, அதாவது யூஎஸ். சில பேர் இந்தியா, சைனா, இந்த நாடுகளையும் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்போதைக்கு இந்தியாவை சூப்பர் பவர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, சைனாவையுமே சூப்பர் பவர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். அமெரிக்கா, சைனா நம்ம கம்பேர் பண்ணுவோம். முதல் கண்டிஷன், எக்கனாமிக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சைனாவும் எக்கனாமிக்காக ஸ்ட்ராங் தான், ஆனால் அமெரிக்கா அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. சொல்லப்போனால் அது ஒரு டெவலப்டு கண்ட்ரி கிடையாது, டெவலப்பிங் கண்ட்ரி தான். ஜிடிபி பெர் கேபிட்டா இன்கம், ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதிலெல்லாம் யூஎஸை கம்பேர் பண்ணும்போது சைனா இன்னும் பின்தங்கி தான் இருக்குது. ரெண்டாவது, மிலிட்ரி ஸ்ட்ரென்த். மிலிட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா சைனா ஒரு சக்தி வாய்ந்த நாடு, ஆனால் அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது சைனா இன்னும் மிலிட்ரியில் பேக்வேர்டாக தான் இருக்குது. உலகம் ஃபுல்லாக நிறைய மிலிட்ரி பேஸஸை அமெரிக்கா வச்சுருக்காங்க. உலகத்திலே அதிகமாக அணு ஆயுதங்களை கொண்ட நாடு அமெரிக்கா. ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆர்மி எல்லாத்துலேயும் அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ இதுலேயும் சைனாவோட அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மூன்றாவது, உலகத்தில் பல இடங்களில் அமெரிக்காவுடைய ஆதிக்கம் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. சவுத் அமெரிக்காவில் இருக்குது, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்குது, சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்குது, ஏஷியா பசிபிக் ரீஜனில் இருக்குது, சவுத் ஏஷியாவில் இருக்குது, ஆஃப்ரிக்காவில் இருக்குது. சொல்லப்போனால் உலகம் ஃபுல்லாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாடுன்னு பார்த்தீங்கன்னா அது அமெரிக்கா மட்டும்தான். அது இல்லாமல் சாஃப்ட் பவரையும் யூஸ் பண்ணும். ஹாலிவுட் மூவிஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், அமெரிக்கன் கல்ச்சர், அமெரிக்கன் வேல்யூஸ், இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி உலகத்தில் வாழக்கூடிய மக்களினுடைய மனதை அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு லெவலில் அமெரிக்கா இருக்குது. அதனால் அமெரிக்கா இஸ் த ட்ரூ சூப்பர் பவர் ஆஃப் த வேர்ல்டு. ஃப்யூச்சரில் சைனாவும் இந்தியாவுமே சூப்பர் பவராக மாறுவாங்க, ஆனால் இதுக்கு இன்னும் நிறைய வருடங்கள் தேவை.
ஸோ இந்த கான்செப்டை தான் நம்ம சூப்பர் பவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த உலகத்தில் 2 சூப்பர் பவர்ஸ் இருந்தது. ஒன்று யூஎஸ், இன்னொன்று யூஎஸ்எஸ்ஆர். 1945 ஆரம்பித்து 1991 வரைக்கும் இந்த 2 சூப்பர் பவர்ஸ் இருந்தாங்க இந்த உலகத்தில். அதுக்கப்புறம் 1991 இந்த பீரியட் ஒரு முடிவுக்கு வருது. இந்த பீரியடை கோல்டு வார்னு சொல்லுவாங்க. 1945 to 91 அமெரிக்கா யூஎஸ்எஸ்ஆர், அதாவது சோவியத் யூனியன், 2 நாடுகளுக்கு நடுவில் ஒரு போட்டி இருந்தது. 1991 யூஎஸ்எஸ்ஆர், அதாவது சோவியத் யூனியன், இந்த நாடே உடஞ்சிருது, தனித்தனியாக பிரிஞ்சிருது. 1991 கோல்டு வார் முடிவுக்கு வந்துடுது. ரஷ்யா, யுக்ரைன், லித்துவேனியா, லாட்வியா, கசாக்ஸ்தான் போன்ற நாடுகள் சோவியத் யூனியன்லேருந்து பிரிஞ்சு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சோவியத் யூனியனுடைய அந்த ஆதிக்கம், சக்தி பெரிதளவில் குறையுது. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுங்கன்னா 1991 ஆரம்பித்து இனி தேதி வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான சூப்பர் பவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது யூஎஸ் மட்டும்தான். சரி, அடுத்த கேட்டகரி கிரேட் பவர். கிரேட் பவரும் இந்த 4 கிரைட்டீரியா இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எக்கனாமிக் ஸ்ட்ரெங்க், மிலிட்ரி ஸ்ட்ரெங்க், இன்ஃப்ளூயன்ஸ், சாஃப்ட் பவர் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆனால் சூப்பர் பவரை கம்பேர் பண்ணும்போது கிரேட் பவருடைய சக்தி குறைவாக இருக்கும். எக்கனாமிக் ஸ்ட்ரெங்த்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மிலிட்ரி ஸ்ட்ரெங்க்த்லேயும் கம்மியாக இருக்கும், இன்ஃப்ளூயன்ஸ், சாஃப்ட் பவர் இதுலேயும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த நாடுகளை கிரேட் பவர்ஸ்னு சொல்கிறோம். ஜென்ரலாக இந்த ஃபாரின் பாலிசி எக்ஸ்பர்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் எக்ஸ்பர்ட்ஸ், இவங்க கிரேட் பவர்ஸாக கன்சிடர் பண்ணக்கூடிய நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த P5 கண்ட்ரிஸ், யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பர்மனன்ட் மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய 5 நாடுகள். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா UK, US, ரஷ்யா, பிரான்ஸ், சைனா, இந்த 5 நாடுகள் தான். இந்த 5 நாடுகளில் ஒரு நாடு அமெரிக்கா, அது சூப்பர் பவராகவே கருதப்படுது. புரியுதா? சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சூப்பர் பவரை நீங்கள் யாரோட கம்பேர் பண்ணலாம்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் ரஜினிகாந்த் அவரோட கம்பேர் பண்ணலாம். கிரேட் பவரை யாரோட கம்பேர் பண்ணலாம்னா அஜித், விஜய், இந்த நடிகர்களோட நீங்கள் கம்பேர் பண்ணலாம். இதை தாண்டி தேர்ட் கேட்டகரியை என்னன்னு பார்த்தீங்கன்னா மிடில் பவர். மிடில் பவரை நீங்கள் யாரோட கம்பேர் பண்ணலாம்னா தனுஷ், ஜெயம் ரவி, அப்புறம் சிலம்பரசன், இவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், உங்களால் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போது பவர் ஸ்ட்ரென்த்தை வச்சு பார்க்கும்போது சூப்பர் பவர் ஆரம்பித்து அப்படியே நம்ம கீழே வரும். சூப்பர் பவர், கிரேட் பவர், கடைசியாக மிடில் பவர். சரி, மிடில் பவருக்கு இப்போ நம்ம வரலாம். மிடில் பவரும் இந்த 4 கிரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆனால் கிரேட் பவரை கம்பேர் பண்ணும்போது மிடில் பவர்னுடைய சக்தி கம்மி, அதாவது லெஸ் பவர்ஃபுல் கம்பேர்ட் டு கிரேட் பவர்ஸ். உதாரணத்துக்கு இந்தியா ஒரு மிடில் பவர். இந்தியாவும் இந்த 4 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆனால் ஒரு கிரேட் பவரோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த 4 கண்டிஷன் சொன்னால அதில் ஒரு கண்டிஷன் இன்ஃப்ளூயன்ஸ். மிடில் பவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் மெயினாக எங்கே இருக்கும்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் பல இடங்கள்ல இருக்காது. அந்த நாடு இருக்கக்கூடிய ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த ரீஜனில் அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்தியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எங்கே அதிகமாக இருக்கும்னா இந்தியன் ஓஷன் ரீஜனில் அதிகமாக இருக்கும். அட்லாண்டிக் ரீஜனில் இருக்காது, பசிபிக் ரீஜனில் பெருசாக இருக்காது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முக்கியமான மிடில் பவர்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஒரு கான்டினெண்ட்டாக நம்ம பார்த்துக்கலாம். ஏஷியாவில் இருக்கக்கூடிய மிடில் பவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா, இஸ்ரேல், ஈரான், பாகிஸ்தான், மலேசியா, டர்க்கி, இந்தோனேஷியா, ஜப்பான், சவுத் கொரியா, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மிடில் பவர்ஸ் ஈஜிப்ட், லிபியா, சவுத் ஆப்பிரிக்கா, இதெல்லாம் வரும். யூரோப்பில் இருக்கக்கூடிய மிடில் பவர்ஸ் ஸ்பெயின், இட்டலி, ஜெர்மனி, ஸ்வீடன், இந்த மாதிரி நாடுகள். சவுத் அமெரிக்காவுடைய 2 முக்கியமான மிடில் பவர்ஸ் பிரேசில், அர்ஜென்டினா. நார்த் அமெரிக்காவில் இருக்க 2 மிடில் பவர், மெயின்லேண்ட் நார்த் அமெரிக்காவில் மெக்சிகோ, கனடா. ஆஸ்திரேலேஷியாவில் இருக்கக்கூடிய 2 மிடில் பவர் நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ இதெல்லாம் முக்கியமான மிடில் பவர்ஸ். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் மிடில் பவர்னுடைய ரோல் ரொம்ப முக்கியமானது. இந்தியா ஒரு மிடில் பவராக இன்னும் நிறைய மிடில் பவர்ஸோட கோஆப்ரேட் பண்ணலாம். காரணம் என்ன அப்படின்னா இந்த கிரேட் பவரும் சூப்பர் பவரும் இருக்காங்க இல்லையா, இவங்க பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் மேலே ஆதிக்கத்தை செலுத்தணும்னு நினைப்பாங்க. ஒரு இம்பீரியல் பவராக இருப்பாங்க. இம்பீரியல் என்ன, மற்ற நாடுகள் மேலே ஆதிக்கம் செலுத்த நினைப்பாங்க. அது இல்லாமல் இவங்களுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட்க்கு இவங்க மெயினாக வேலை செய்வாங்க. இவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கோஆப்ரேஷன் இருக்கும். நம்ம மட்டும்தான் இந்த பவரை வீல்டு பண்ணணும், இந்த பவரை மற்ற நாடுகளுக்கு நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலை
இவங்களுக்குள்ளேயே இருக்கும். உதாரணத்துக்கு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கக்கூடிய பெர்மனன்ட் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 5 கிரேட் பவர்ஸ் தான். அதில் ஒன்று அமெரிக்கா, அது சூப்பர் பவர். இந்த 5 நாடுகள் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்குள்ளே இருக்க அதிகாரத்தை அவங்களே வைக்கிறாங்க. மற்ற நாடுகளை ஈஸியாக உள்ளே வர விடுறதில்ல. காரணம் என்னன்னா இவங்கெல்லாம் இம்பீரியல் பவர்ஸ். இந்த உலகம் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய கண்ட்ரோலில் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி நாடுகள் பார்த்தீங்கன்னா டாமினண்ட்டாக தான் இருப்பாங்க. இவங்களோட நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்ச் இருக்கும். ஆனால் மிடில் பவர்ஸ் அந்த அளவுக்கு ஆதிக்க சக்திகளாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் ஆதிக்கம் இருக்கும். ஆனாலும் இவங்க பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் மற்ற நாடுகளோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இந்த உலகத்தில் பல நாடுகள் இருக்குது, அவங்களுக்குன்னு இறையாண்மை இருக்குது. ஆனாலும் ஒட்டுமொத்தமாக அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில காமன் கோல்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒட்டுமொத்தமாக அவங்க எல்லாருக்குமே சில இலக்குகள் இருக்கும். உதாரணத்துக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சி ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட், ட்ரேட் ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட், பீஸ் அதாவது அமைதி இது ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட், கிளைமேட் சேஞ்ச் ஒரு காமன் சேலஞ்ச், பயங்கரவாதம் டெரரிசம் ஒரு காமன் சேலஞ்ச். ஸோ இந்த மாதிரி காமன் கோல்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் சேலஞ்சஸ்க்கு பல நாடுகள் ஒன்று சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ இதில் தான் இந்த மிடில் பவர்ஸுடைய ரோல் வருது. இந்த காமன் கோல்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் கிரேட் பவர்ஸ்க்குமே இருந்தாலும் அவங்கெல்லாம் ஆதிக்க சக்திகள். அந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்து மற்ற நாடுகளோட வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் மிடில் பவர்ஸ் இந்த ஆதிக்கத்தை தாண்டி இவங்க மற்ற நாடுகளோடு சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்போது இந்தியா போன்ற நாடுகள் என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் மற்ற மிடில் பவர்ஸோட சேர்ந்து வேலை செய்யணும். இந்த மாதிரி கூட்டமைப்பை நம்ம என்ன சொல்கிறோம்னா மிடில் பவர் அலையன்ஸ் அல்லது மிடில் பவர் கொலிஷன் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? மிடில் பவர்ஸ் ஒர்க்கிங் வித் ஈச் அதர் ஃபார் அச்சீவிங் காமன் கோல்ஸ் இன்ட்ரெஸ்ட், இதுதான் மிடில் பவர் கொலிஷன். நீங்கள் இன்னைக்கு தேதியிலுமே நிறைய மிடில் பவர் கொலிஷன்ஸை உங்களால் கவனிக்க முடியும். உதாரணத்துக்கு குவாட், இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு மிடில் பவர் அலையன்ஸ்னு நம்ம சொல்லலாம். குவாட் அப்படின்றது இண்டோ பசிபிக் ரீஜனில் 4 நாடுகள் அவங்க கோஆப்ரேட் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. இந்தியா, யூஎஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான். இந்த 4 நாடுகளில் அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர். ஆனாலும் எஞ்சிருக்கக்கூடிய 3 நாடுகள் மிடில் பவர்ஸ். ரைட்டா? அவங்களுக்குள்ள ஒரு கோஆப்ரேஷன் இருக்குது. அமெரிக்கா குவாடுக்குள்ள ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த 3 மிடில் பவர்ஸ் அந்த ஆதிக்கத்தை செக் பண்ணுவாங்க. அப்போ இதில் ஒரு டெமோக்ரஸி இருக்குது. அடுத்து G20. G20யில் நிறைய மிடில் பவர்ஸ் இருக்காங்க. G20 அப்படின்ற அமைப்பு இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இஷ்யூஸை தாண்டி எல்லா விதமான இஷ்யூஸையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பீஸ், செக்யூரிட்டி, டெரரிசம், ஸ்டெபிலிட்டி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் G20. இந்த G20லையும் நிறைய மிடில் பவர்ஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் முடிஞ்ச வரைக்கும் இந்தியா லைக் மைண்டட் மிடில் பவர்ஸோட கொலிஷன் ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் வேர்ல்டு டெமோக்ராட்டிக்காக இருக்கும். கிரேட் பவர் செய்யக்கூடிய தவறுகளை நாம் தட்டி கேட்க முடியும். உதாரணத்துக்கு G4 அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. இதில் 4 நாடுகள் மெம்பர்ஸாக இருக்காங்க. 4 பேருமே மிடில் பவர்ஸ். ஜெர்மனி, இந்தியா, ஜப்பான், பிரேசில். இந்த 4 நாடுகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பெர்மனன்ட் மெம்பர்ஸாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு விதமான மிடில் பவர் கொலிஷன். காரணம் என்னென்னா P5 கண்ட்ரிஸ் மட்டும்தான் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்பை வச்சுருக்காங்க. அதை அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணி இந்த உலகத்து மேலே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அப்போ இந்த இடத்துல டெமோக்ரஸி வேணும். எப்படி டெமோக்ரஸி வரும்? மிடில் பவர்ஸும் பெர்மனன்ட் மெம்பர்ஸாக ஆகணும் நாளைக்கு. இப்போ இந்த 4 நாடுகள் நாளைக்கு பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் வராங்கன்னா டோட்டலாக பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் 9 நாடுகள் ஆகிடும். அப்போ இங்கே ஆதிக்கம் குறைக்கப்படும், டெமோக்ரஸி பெட்டராக இருக்கும். ஒரு நாடு தவறு பண்ணாலும் இன்னொரு நாடு அதை தட்டி கேட்கும். ரைட்டா? இன்னைக்கு தேதியில் இந்த உலகம் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி போலார் வேர்ல்டு நிலைக்கு வந்துருச்சு. மல்டி போலார் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறது இந்த உலகத்தில் பல நாடுகள் கையில் சக்தி இருக்குது. இதுதான் மல்டி போலார்னு சொல்கிறோம். கோல்டு வார் அப்போ பார்த்தீங்கன்னா உலகம் பைப்போலாராக இருந்தது. 2 நாடுகள் மட்டும்தான் வல்லரசாக இருந்தாங்க. அவங்க கையில் தான் சக்தி அதிகமாக இருந்தது. இந்த பைப்போலார் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா அந்த ஆதிக்கத்தை அவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. யூஎஸ்எஸ்ஆர் 2 நாடுகளும் உலகம் ஃபுல்லாக அவங்க சண்டை போட்டு மற்ற நாடுகளை அவங்க அழிச்சாங்க. இது டேஞ்சரஸ்.
ஆனால் இன்னைக்கு தேதியில் யூஎஸ் மட்டுமே ஆக்சுவல் சூப்பர் பவராக இருந்தாலும் இன்னும் நிறைய நாடுகள் ஸ்ட்ராங் ஆகுது. இந்தியா, மெக்சிகோ, சைனா, பிரேசில் போன்ற நாடுகள் ஸ்ட்ராங் ஆகிட்டு வராங்க. ஃப்யூச்சரில் இவங்களும் வல்லரசாக மாறுவாங்க. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, மற்ற நாடுகளும் ஸ்ட்ராங் ஆகுது, அவங்களும் வளர்ந்துட்டு வராங்க. அப்போ அந்த பெரிய நாடுகள் தவறு பண்ணால் இந்த நாடுகள் தட்டி கேட்பாங்க. இந்த உலகம் பார்த்தீங்கன்னா இன்னும் டெமோக்ராட்டிக்காக இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை தான் நம்ம மிடில் பவர் கொலிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியா ஒரு நான் அலைன்டு கண்ட்ரி, இந்தியா ஒரு பீஸ் லவ்விங் கண்ட்ரி. இந்த உலகத்துக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு மிடில் பவர் அலையன்ஸில் இந்தியா ஒரு மெம்பராக போகும்போது நமக்கு அதில் ப்ரெஸ்டீஜ் அதிகமாக இருக்கும், ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் நம்மளுடைய லீடர்ஷிப்பை ஏற்றுப்பாங்க. புரியுதா? அந்த அலையன்ஸ்க்கு நம்ம ஆக்சுவலாக லீடராக போயிடணும்னு அவசியம் இல்லை, லீகலாக லீடராக போகணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் நம்மளுடைய கைடன்ஸ் கீழே இந்த நாடுகள் வருவாங்க. ஏன்னா நான் சொன்னது போல் நமக்கு கிரெடிபிலிட்டி அதிகம். முடிஞ்ச வரைக்கும் ஃப்யூச்சரில் இந்தியா நிறைய மிடில் பவர் அலையன்ஸை ஃபார்ம் பண்ணணும். ரீசெண்டாக இண்டோ பசிபிக் ரீஜனில் ஒரு மிடில் பவர் அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, IIJ அலையன்ஸ். இட்டலி, இந்தியா, ஜப்பான் அலையன்ஸ், 3 மிடில் பவர்ஸ். இவங்க இண்டோ பசிபிக் ரீஜனில் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. இதனுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா, இண்டோ பசிபிக் ரீஜன் ஃப்ரீ, ஓப்பன் அண்ட் ப்ராஸ்பரஸாக இருக்கணும். எல்லா நாடுகளும் இந்த இண்டோ பசிபிக் ரீஜன்ஸில் ஈக்குவலாக இருக்கணும். எந்த ஒரு தனி நாடும் இங்கே ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. இண்டோ பசிபிக் ரீஜனுடைய வளர்ச்சிக்கு அனைவரும் ஒத்துழைக்கணும். இதுதான் இந்த IIJ அலையன்ஸுடைய அந்த கோட்பாடு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி.